பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படனத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் எப்படி அப்படின்னா உண்மை உள்ளவர். நாம் உண்மையாய் நடக்கிறோமான்னு பாருங்கள். நிறைய நேரத்தில் அந்த உண்மை இல்லாதபடிக்கு நாம் நிறைய காரியங்களை மாறிடுவோம். உண்மை இருக்காது. அப்போ உண்மை இல்லாத ஒரு காரியங்களை நீங்கள் எப்படி இருக்கணும்னா உண்மையாய் வாழ்வதற்கு முயற்சி பண்ணி உண்மையாக மாட்டுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. அப்போ ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குன்னா உண்மைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு உண்மைக்குள்ளே ஒரு மனிதன் வாழும்போது அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு நிறைவை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டுடைய ஆசை. அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மத்தேயு புஸ்தகத்தில் நீங்கள் அங்கே பார்க்கும்போது 25:23 வசனம், அந்த வசனத்தை பார்த்துங்க. அவனுடைய எஜமான் அவனை கண்டு அவனை கிட்ட நேசித்து என்ன பண்ண, கிட்ட வாங்க, நல்லது. அவனை பார்த்து நல்லது என்று சொல்கிறார். எதை பார்த்து நல்லது என்று சொல்லுகிறார் என்றுனா கவனிச்சிங்கன்னா, அவன் உண்மையாக இருப்பதை பார்த்து. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்துக்கு மேலே என்ன பண்ண அதிபதிவா. அப்போது தேவன் பாருங்க, அந்த மனிதனை அதிகாரியாய் வைக்க வேண்டும், ஒரு காரியங்களை உயர்த்தி வைக்க வேண்டும்னா அவனுக்குள்ள உண்மை இருக்க வேண்டும். இந்த உண்மையாக இருக்க முடியாதபடிக்கு நிறைய நேரங்களில் பிசாசு ரொம்ப தந்திரமாக இருப்பான். நீ யாருக்கு உண்மையாக இருக்கணுமோ அவங்கள கொண்டே உண்மை இல்லாத மாதிரி மாற்றுவான். நீ ஒரு ஓனருக்கு உண்மையாக இருக்குன்னா அந்த ஓனர் தான் திருட கற்றுக் கொடுப்பார். அப்போது அவர் கற்றுக் கொடுத்தனா அவருக்கு நீ உண்மையாக இருக்க முடியாமல் போயிடும். உண்மையாக வாழ மாட்டேன், உண்மையாக இருக்க மாட்டேன். ஆனால் தேவன் சொல்ல பாருங்க, உண்மையாக இரு. அந்த உண்மையாக இருந்தால் பிரச்சனை சந்திக்கணுமே, உண்மையாக இருந்தால் போராட்டம் வருமே, பரவாயில்லைங்க. உன்னை பெரிய அதிகாரியாக மாற்ற போகிறாருங்க, உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்காருங்க. நல்லதுன்னு சொல்லும்போது அந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கி என்ன பண்ணுவதில்லை, முயற்சி எடுப்பதில்லை. அப்போ நல்லது எதை பார்க்குறா தேவன்? உண்மையாய் இருப்பதை, உண்மையாய் நடப்பதை, உண்மையாய் வாழ்வதை. அப்போது இந்த உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு பெரிய விஷயங்கள் அடைந்திருக்குது. இப்போது இந்த இடத்துல நாம் வாழக்கூடிய காரியங்களை கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருந்தால், உண்மையாய் வாழ்ந்தால், உண்மையாய் நடக்கிறோம் என்று சொன்னால் நம்மளை அநேகத்து மேலே அதிகாரியை கற்று வைத்துவார். இப்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். வாழக்கூடியவங்களாம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். யோசேப்பு ஒரு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உண்மையாய் வேலை செஞ்சான். இப்போ அந்த எஜமானனை கண்டு அவன் கை செய்வதெல்லாம் வாய்க்குது என்று அறிந்து அந்த மனிதனை தன் வீட்டுக்கு அதிகாரியாக மாற்றிட்டார். இப்போ பாருங்கள், எல்லாரும் வேலை செய்கிறாங்க, 20-25 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அத்தனை பேரில் இவனை மட்டும் தலைவனாக வச்சுருக்காருன்னா காரணம் அவன் உண்மையாந்தான், அவன் உண்மையாக வாழ்ந்தான். அப்போ உண்மையாக இருக்கிறவனுக்கு ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ அதிகாரம் வச்சு உன் வீட்டுக்குள்ளே காரணம் நீ உண்மை இல்லாதவன். நீ உண்மை இல்லாமல் வாழ்ந்து போகிறேன், உன் கனவு நான் மதிக்க மாட்டான். நீ சரியில்லை, நீ எல்லாம் பேசுறியா, அந்த உண்மை இல்லைன்னு சொன்னால் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற அதிகாரம் போய்விடும். உன் கணவன் மேலே நீ செலுத்தக்கூடிய அதிகாரம் போய்விடும். உன் மனைவி மேலே செலுத்தக்கூடிய அதிகாரம் போய்விடும். உன் பிள்ளைகள் மேலே செலுத்தக்கூடிய, நீ எல்லாம் பேசாதப்பா, பேசினா நான் கோபம் வந்துடும் அப்படின்னு. உடனே அந்த உண்மைத்தன்மை இல்லாத ஒரு மனிதனுக்கு அதிகாரம் இல்லாமல் போகிறது. அதிகாரம் அற்றவளாய் மாறுகிறார்கள். அவர்களுடைய பேச்சு மதிப்பில்லாமல் போகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க எங்கெங்க என் பேச்சை கேட்குறான், நான் சொன்னேன் என்ன கேட்குறான், எனக்கு எங்கே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அதிகாரமும் இல்லை. காரணம், நீ உண்மை இல்லாதவன். உன்னை நீ செக் பண்ணி பாரு, எந்தெந்த இடத்துல நீ உண்மை இல்லாமல் போனன்ட்டு அந்த இடத்துலலாம் உன் அதிகாரம் பறிக்கப்பட்டு போயிருக்கு. அப்படின்னு ஒரு தவறு செஞ்சுருப்பேன், அப்படின்னா அந்த பக்கம் ஒரு தவறு செஞ்சுருப்பேன். இப்படி பண்ணதுனாலேயே உன் அதிகாரம் ஒன்று விட்டு போயிடுச்சு, உன் மதிப்புன்னு விட்டு போயிடுச்சு. ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்ந்த அதிகாரியாக காணப்படுகிறாங்க. ஒரு உண்மை இல்லாமல் ஒரு காரியங்களை நீ ஏமாற்றிட்டு பாருங்களேன். டேய் என்னடா நான் உனக்கெல்லாம் என்னடா மதிப்பு கேட்குது, நீ தான் இப்படிப்பட்ட திருடனாச்சுடா, பார்த்தீங்களா? அந்த அதிகாரம் அவனை விட்டு போய்விடும். அந்த அதிகாரத்துக்குரியவர்களாக இருக்க முடியாது. ஒரு சில அதிகாரிகள் பாருங்கள், தவறு பண்ணும்போது அவர்கள் அந்த பதவியிலேருந்து இறக்கிறாங்க. அவர்கள் அதுக்குரியவராக இல்லை. இப்போ ஒரு ஆட்சி நடக்க, ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்காரர்கள் ஒரு தவறு செய்வார்கள்னு சொன்னால் அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க பொறுப்பெல்லாம் பிடிங்கிறாங்க.
அப்போ பொறுப்பு பிடுங்கப்படும் போது அவர்களுடைய அதிகாரம் இல்லாமல் போகுது. ஒரு மாவட்டத்துக்கு அவங்கள தெரிந்து கொண்டாங்கன்னு சொன்னால், மாவட்டத்துனா எத்தனை பேர் இருப்பான், 1000 கணக்கு மக்கள் அவங்களுக்கு கீழே இருந்திருப்பாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறவன் அவன் ஒரு தவறு செய்வோன்னா அவன் பொறுப்பை பிடிங்கிடும் போது பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கவன் மதிக்க மாட்டான். ஆனால் ஒரு கூட்டம் மதிக்கும். அது என்னென்னா உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கும். உன்னை ஏமாற்றி என்ன பண்ணால் ஏதாவது காரியங்கள உண்மையானுமே உனக்கு எல்லாரும் மதிப்பு கொடுத்தாங்களோ அந்த அதிகாரம்லாம் போயிடும். இந்த யோசேப்புக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை அந்த வீட்டு எஜமான் கொடுத்தான். அவன் உண்மையாக இருந்தான். அவன் இடத்துல கொடுக்கப்படுது எல்லாவற்றிலும் அவன் உண்மையாக செய்தான். அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை வைத்து அவன் இந்த வீட்டை ஆளுகை செய்கிறான். இப்போ இப்படி ஆளுகை செய்தவன் மனுஷனுக்கு இப்போ பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எஜமானி அம்மா ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அல்லேலூயா. அந்த அம்மா பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கும்போது, வஸ்திரத்தை பிடிச்சு பிடுங்கும்போது, அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை என்று அறிந்து அதை செய்யும்போது கூட எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், நான் உண்மையாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அந்த உண்மையாய் வாழ்ந்தார். அந்த உண்மைக்கு அவர் கிடைச்ச போச்சு ஜெயில். என்னங்க உண்மையாக வாழ்ந்துக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த உண்மைக்கு அவர் உள்ளே போனான்னு பார்த்தீங்களா, அங்கேயும் அதிகாரியாக மாறிட்டார். சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான் பொறுப்பில். அவன் பொறுப்பில் வந்துச்சு. ஏங்க இவன் தான் உண்மை இல்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு வந்தேன். ஏங்க உங்களுக்கு அது இப்படி. ஆனால் அங்கே உள்ளே போனால் இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதிகாரத்தை இவன் கையில் கொடுக்குறாங்க. அந்த உண்மையாய் வாழ்ந்தவன், நான் உண்மையாக வாழ்ந்து இப்படி இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பில், அவன் உண்மையாய் வாழ்ந்ததை பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார். அவனை உயர்த்த சித்தம் கொண்டார். அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு உயர்ந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நான் உண்மையாக இருந்து தான் இப்படி வாழறதுன்னு சொல்லிட்டு புலம்பி கொண்டிருக்கியா? நீ உண்மையாக தான் எந்த செக் பண்ணிப்பார். நீ உண்மையாக இருந்தனா உனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரம் உன்னிட்டு போகவே போகாது. உனக்கு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். நீ அதிகாரம் உள்ளவன். அந்த அதிகாரம் உனக்குரியது. அப்படி என்ன நிறைய நேரத்தில் நான் உண்மையாக இருந்து தாங்க இப்படி தெருவில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்னமோ நல்லவனாக வந்து தேவனமோ உனக்கு பொல்லாங்கு செய்துட்டாரு, பொல்லாப்பான காரியங்களை செய்துட்டான்ட்டு புலம்பாத. தேவன் உண்மையுள்ள மக்களை ஆசீர்வதிக்கிறான். நீ ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு மகன். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் வெளிப்படுத்தல் 2:10 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், மரண பரியந்தம், நீ மரண பரியந்தம். எல்லாரையும் சொல்லுங்கள், நீ ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்த்து சொல்கிறார், குறிப்பிட்ட மனிதனை பார்த்து சொல்கிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவகிரீடத்தை வைத்திருக்க. அப்போ எல்லாராலையும் உண்மையை வாழ முடியாது. நீங்கள் அப்படி என்று சொல்லவில்லை, நீங்கள் எல்லாரும் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லிக்கிறதுமா, நீ. அப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதனால் உண்மையாய் வாழ முடியும். இந்த செய்தியை எத்தனையோ பேர் கேட்டிருந்தாலும் இன்றைக்கி கேட்குற நீ, இந்த ஒரு மனிதன் உண்மையாக இருப்பேன்னு சொன்னால் உனக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். யோசேப்பு உண்மையாக இருந்தார். தேசத்தில் உயர்ந்த பதவி வைத்து ஒரு கிரீடம் சூட்டப்படுகிறது. அந்த தேசத்துக்கு அதிபதியாக வைத்தார். இந்த தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். உண்மையாய் வாழக்கூடியவர்கள் வருவார்களா? அந்த உண்மையாய் வாழ்களுக்கு நான் ஒரு கிரீடத்தை வைத்து காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளாக மாற வேண்டும். உண்மை ரொம்ப அவசியங்க. எதெல்லாம் உண்மை தவறி போகிற, எதெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கிற, எது உண்மை இல்லாமல் ஆக்குது, அதை யோசிச்சு எதெல்லாம் உண்மை இல்லாமல் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்திங்கன்னா தியானிச்சுன்னா அந்த உண்மை, ஏன் நான் உண்மை இல்லாமல் போனேன்? கொஞ்சத்தில் என்று சொன்னார். இந்த கொஞ்ச விஷயத்தில் கூட ஒரு 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போகிறாரு. இந்த 10 ரூபாயில் கூட நான் உண்மை இல்லாமல் இருக்கிறேனே. ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போனேன். இந்த 100 ரூபாயில் நான் உண்மையாக இருக்கேன். நீ கொஞ்சம்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அதில் என்ன பண்ண, எடுத்துற. 100 ரூபா கொடுத்ததே இவ்வளோ எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட 1000 500 கொடுத்தா பார்த்தீங்களா? அந்த கொஞ்சத்துக்குள்ளே நிறைய பேர் உண்மை இல்லாமல் மாறுகிறார்கள். அந்த கொஞ்சத்துக்குள்ளே ஒரு உண்மையை வைக்க வேண்டும். அந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருக்க கண்டால் தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். உனக்கு ஒரு உயர்வு வச்சு கந்திருக்கார், உனக்கு அதிகாரி வைப்பார். அப்படி இல்லை, அப்படி வைப்பதில்லை. வைக்க கற்றுக்கொள். அந்த உண்மை ரொம்ப அவசியம். யோசேப்பு பாருங்க, உயர்ந்துட்டாரு. அவர் அந்த பொறுப்பில் வச்சுட்டாங்க.
தானியங்கள் என்ன பண்ணுறாரு, 5ல் 1 கொடுத்துரு. தேசத்தில் விளையத்தில் 10ல் 1 கொடுக்க சொல்கிறார். அவர் கேட்குற 5ல் 1. அப்போ 10ல் 2 பங்கு கொடுன்றார். 2 பங்கை உள்ளே வாங்கி வச்சுட்டு அந்த தேசத்தில் வச்சுருக்கிறார் 7 வருடங்கள். இப்படி வைத்திருக்கிற நாட்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நல்ல விளைச்சல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், தேசத்தில் இருக்க காரியங்களில் விளைச்சல் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மனிதன் வாங்கி வைத்திருந்த அந்த 2 பங்கு தான், 2 பங்கு. இவங்க எத்தனை பங்கு? 8 பங்கு சாப்பிட்றாங்க. 8 பங்கு சாப்பிட்றவங்க விட குறைஞ்சி போயிடுச்சு. இது 2 பங்கு வைத்து கொண்டு தேசத்தில் சேர்த்து வைத்த மனிதன் பாருங்கள், அந்த தேசம் முழுவதுக்கும் அந்த 7 வருடம், அந்த 7 வருஷம் விளையும் போது 8 பங்கை சாப்பிட்டுருக்கிறான். ஆனால் அவன் வீட்டில் குறைஞ்சி போயிடுச்சு. 2 பங்கு எடுத்து உண்மையாக எடுத்து உள்ளே வச்சு வைத்திருக்கிறார். அந்த தேசம் 7 வருடம் பஞ்சகாலம் முழுவதும் இந்த 2 பங்கு போஷிக்கத்தான் மாறி பக்கத்து ஊர்லலாம் வந்து இவரோட இடத்துல தானியம் கொள்வதற்கு வந்திருக்காங்க. அப்போ பாருங்கள், அந்த உண்மை உள்ள ஒரு காரியங்கள் எத்தனை ஆஸ்வாத்துக்குள்ளே கொண்டு போகிறது, எத்தனை உயர்வுகளை கொண்டு போகுது. இந்த சிறிய காரியங்களை ஏன் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்க? இந்த சிறிய காரியங்களை உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டுமே. இன்றைக்கி என்னமோ நிறைய காரில் உண்மை அற்றவளாய் வாழ்ந்து 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 என்ன லாபத்தை கண்டீங்க? கொஞ்சம் உண்மையாக இருங்க. நம்மளை நம்பி ஒரு சின்ன பொறுப்பு விடுறாங்களா, இந்த காரியங்களை செஞ்சுங்க, எப்போ இதை செஞ்சுருப்பான், ஓகே நான் செஞ்சிடறேன், அதுதான் உண்மை, அதை நான் அப்புறம் பார்த்துக்கலாம், அதை நான் அப்புறம் செய்யலாம். சின்ன விஷயத்த அப்படி தள்ளி போடுறதுனால நீ உண்மை இல்லாதனா மாறிட்டேன். ஏன்னா திரும்ப வரும்போது இருக்காது. இப்போ ஒரு பொய் சொல்லணும், அப்போ நீயே நினைப்ப அப்பயே வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம்ல, அப்பயே அதை செஞ்சு முடிச்சுருக்கலாம்ல. உடனே பாருங்கள், நீங்கள் உண்மை இல்லாமல் போனதுனால உயர்வு உங்களை விட்டு போகுது. உயர்வு அற்றவளாய் காணப்படுங்க. உண்மை ரொம்ப அவசியம். இந்த உண்மையாய் வாழ்வதற்கு கொஞ்சத்தில் உண்மை எல்லாத்துலேயும் உண்மைன்னு சொன்னால், உன் கையில் எதெல்லாம் ஒப்படைக்கப்படுதோ அதில் நீ உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாய் இருப்பது போல நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய நேரங்களை வீணடிக்கக்கூடாது. வேதத்துள்ள மனிதர்கள் அப்படி உண்மையாய் வாழ்ந்திருக்கிறார்கள். உண்மையும் மொத்தமுமானவனே, பார்த்தீங்களா, தாளந்து ஆண்டு கொடுக்குற அந்த 2 அவர் பெருக்கிட்டார். அவனுச்சுங்களா பெருக்கிட்டார். 5 அவர் பெருக்கினார். உண்மையும் மொத்தமானவனே, அவனை பார்த்து சொல்கிறார், எஜமானுக்கு உண்டான எஜமானுக்குரிய காரியங்களை உள்ளப்போ பிரவேசி, உள்ளப்போ என்று இந்த உண்மை உள்ள மக்களை எஜமானுக்குரியவைகளை உள்ள அனுப்புகிறார். போ உள்ள வாழ், உள்ள நட. இப்போ அவனை என்னப்போ எல்லா இடத்துலையும் அனுப்புறீங்க? அவன் உண்மையாக இருப்பான்டா, நல்லவன்டாவன், நல்ல பையன்டாவன், நல்லவங்கடாவங்க. பார்த்தீங்களா, அந்த உண்மையுள்ள மக்களை இந்த தேசத்தில் மக்கள் மதிக்கிறார்கள், அவர்களை உயர்வாய் பார்க்கிறார்கள், அவர்களை கனத்தோடு எண்ணுகிறார்கள். நாம் உண்மையாய் வாழுகிறோமா? உண்மையாய் நடக்கிறோமா? உன் வசத்தில் தேவன் என்ன கொடுத்துருக்கிறார்? அதை நீ ஏன் உண்மையாக இருப்பில்லை? இன்றைக்கி எத்தனையோ தாளந்து வைத்துக்கொண்டு அதை நீ பயன்படுத்தாமல் போ, நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் இப்படி சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கியா? உண்மை இல்லாதவனே, உண்மையாக நடக்க நீங்கள் ட்ரை பண்ணு. உன் கையில் எது கிடைச்சிருக்குதோ அதை உண்மையாக நடந்து. கர்த்தர் உன்னை நம்பி தேசத்தில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பெரிய பொறுப்புக்காக உன்னை அழைத்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் இருக்கிற இடத்துல தேவன் உன்னை தெரிந்து கொண்டு என் மகன் இதை செய்வான், என் மகன் இதை செய்வான்னு சொல்லிட்டு உன்னை முன் குறித்திருக்கிறாரே, அவருக்கு நீ எவ்வளோ உண்மையாக இருக்க வேண்டும், அவருக்கு எவ்வளோ உண்மையாக நீ நடக்க வேண்டும். ஏன் அப்படி வாழ்வதில்லை? யோசேப்புடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரலைங்களா? எத்தனையோ பிரச்சனைகள் வந்ததுங்க. ஆனால் அவர் உண்மை நிலைமை விட்டு போகவில்லை. உண்மையாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார், வாழ்ந்தார். அதனால்தான் புறஜாதியம் கவனிங்க, தேவனை அறியாத ஒரு தேசம் எகிப்து, அதிலே அவர்கள் அவனை தலைவனாய் தெரிந்து கொண்டு, இந்த உண்மை உள்ளவங்களை நீங்கள் எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதத்தில் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க உன்னை வணங்குவாங்க, உன்னை உயர்வாக பார்ப்பாங்க. அப்படி உண்மையாக வாழுங்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பண்ணுறேன், உண்மையாக இருக்கும்படிக்கு கொஞ்சத்தில் உண்மையுள்ள மனுஷன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னீங்கப்பா. அப்படி வாழத்தக்கதாக, அநேகத்தில் உயர்ந்த ஒரு ஸ்தானங்களை அடையத்தக்கதாக, இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கத்தக்கதாக இவளை வழிநடத்தி இவருடைய ஆசிர்வத்து இவருடைய தேவையெல்லாம் சந்திக்க, குறைவுகளை மாற்றும், நிறைவே கட்டளிடும். ஆளுகசி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.